சம்மதத்தோடு இங்கு ஊமத்துறை நடக்கும் அண்ணன் ஜெயராமன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திய இவ்விழா கமிட்டியார்களுக்கும் சுத்து வட்டார கிராமத்தார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்கள் கதை தொடர்பு நன்றி என்று கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.
கல்லாலை கோட்டைகள் கல்லாலை கோட்டைகள் கல்லாலே உனக்கு கல்லாலே வைர கல்லாலே உனக்கு கல்லாலை கோட்டைகள் வேண்டாம் என்று முள்ளின கோட்டை கட்ட சொன்ன தெய்வம் பொறுமையா கேட்டுக்கிட்டாங்க. ஆனா இளைய மகாராஜா அப்படி அல்ல, வாயால பேச மாட்டாங்க, வாளால தான் பேசுவாங்க, வீர வாளால தான் பேசுவாங்க. ஈ ஒட்டினாலும் எறும்பு வைக்காது, இருதுண்டமா ஓட்டக்கூடியவங்க. இன்னைக்கு நம்ம 2 வாட்டி 7 துண்டமா வெட்ட போறாங்கடா. 7 துண்டமா இல்ல, ஆமா 2 துண்டமா 7 துண்டமா வெட்டிட்டலாம். அப்படியே இருக்க பச்சைமலை நடுவுல 2 கீரி போட்ட மாதிரியா மகாராஜா செய்வா நினைக்கிறேன். வெள்ளிப்பட்டி முத்தப்பா மாமா அவர்கள், கோடாங்கி நாயக்கர் அவர்கள், தங்கள் சக்கமேல் பூசாரி, என்னத்த நல்லா இருக்கீங்களா? சக்கரை வீரலாலும் கரியமல்ல மாலர்களாலும் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். அது போதும் ஐயா. கம்பளத்தார்களே என்ன தெரிவிக்கின்றீர்கள்? சரி சரி, என்ன காரணம்? என்ன தாங்களுக்கு என்னது ஏறுது? தாங்களுக்கு ஏறுதா? என்னதுயா உள்ள இருந்து ஏறுது? அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? கம்பளவர்களே, தாங்கள் வயது சென்ற காரணத்தால் அருள் பிடிக்கவில்லை, குறையுது. இவர் வந்தாரா? எடுத்து சொன்னீங்களா? நீங்க போனீங்களா ஐயா? சோதி முத்து பாத்தீங்களா? என்ன விழுந்தது? 4 7 இப்படி விழுந்தது. முத்தப்பா மாமா அவர்களே என்ன தெரிவிக்கின்றீர்கள்? அப்படி என்றால் நல்லா விளைஞ்சா? 5 7 9 நல்ல காரியமா? நல்லா நல்லா நடக்குமா? அப்படி இருக்கும் பொழுது கம்பளவர்களே, தாங்கள் 1000 கம்பளம் 100 வரிபாரம் 64 படைத்தலைவர்களும் பாளையங்கோட்டை கரிசல் கொட்டார் வட்டிக்காவது பணத்துக்காவது நல்வங்க சென்றுகள் ஐயா. தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் எல்லோரும் நெல்வாங்க சிறுவை கொண்ட போல மகாராஜா. எல்லாரும் ஆமாங்க.
தாங்கள் எங்களிடம் என்ன நினைச்ச என்ன அனுப்பிச்சு என்ன நினைச்சு அனுப்பிச்சு விட்டீங்களோ அதே மாதிரி முடிச்சுட்டு வந்துட்டோமுங்க. சரி. ஆமா ராஜா. அப்படியா? ஆமா ராஜா. நல்லபடியாக முடிச்சோமுங்க. நல்லபடியா முடிச்சீங்களா? 6 கால பூசையும் அமர்க்கலமாக முடிஞ்சதா? ஆமாங்க ராஜா. சந்தோஷம். ஆமாங்க. அப்படியானால் போய் வெட்டிக்கு நெல் கேட்டோமுங்க. கேட்டீர்கள்? கேட்டோம் ராஜா. தகாத வார்த்தைகள் என்ன பேசுறீங்க. வார்த்தை? படுத்துறவங்க புடிச்சிருவாங்க பைய ஆமாங்க. நெல்லுதான் மகாராஜா கேட்டோம். சரி. செப்புடா போடா போடா. நெல்லுன்னு தான் கேட்டோம் மகாராஜா. அந்த வேளாண்டி கனத்த போதையில் படுத்திருந்தா மகாராஜா. அடுத்த போதையில் படுத்திருந்தா மகாராஜா. நாங்க ஒரே வேளாண்டிய இப்படி எந்திரிப்பான்னு தட்டினோம் மகாராஜா. வேளாண்டிய அங்க கேட்டோம் மகாராஜா. சரி. அவன் எழுந்திருச்சு. நீங்கெல்லாம் யாரடா மயிராண்டி என்று கேட்டு எங்களை பாத்தீங்க எங்களை பாத்தீங்க. எங்களை பார்த்து கேட்டாங்க. கேக்குறாங்க மயிராண்டிலாம் கேக்குறாங்க. இவன் வளர்த்திக்கு முட்டு மயிரோட போனா மயிராண்டி தான் கம்பளத்துக்கு ஆள் இல்ல. கம்பளத்துக்கு மயிராண்டி ஆள். கேட்டு போட்டாங்க மகாராஜா. கம்பளத்துக்கு ஆள் சொன்னீங்க. அப்பா ஜெயராம கம்பளத்துக்கு பூரா அங்கிட்டு போயிட்டாமே ஆமாண்ணே. உன்னை எப்படியாவது இழுத்து கொண்டு வந்து எப்படியாவது இன்னும் 1 வருஷம் கூட ஆகட்டும். எப்படியாவது வீட்டு என்னடா சேன மாதிரி சரி. இந்த கலையில போட்டோமுங்க. தாங்கள் ஆமாங்க. சரி. பாண்டியத்தேவர்கள் கண்ணு தெரியாம ஐயோ அப்பா பாம்புக்கு பள்ளியில விஷம் தேருக்கு கொடுக்கல விஷம் இந்த ராஜகுலத்து கம்பளத்தா இருக்கலாம் நாவல கண்ணு தெரியாம தடவை கிட்ட மனுஷன சரி. வெற்றி வேலை தேவர் விஷயத்துல வேலைக்கு முருகனாருங்க சதக்குன்னு விட்டுதாங்க. யாரை? 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 உங்க பழையவர். யாரையா? யாரை? பாண்டியத்தவர்? கொலை முகராஜா மூவரும் கொலை முகராஜா கற்பனத்தவர்? மண்டை உனக்குங்க. என்ன தெரிவிக்கின்றீர்கள்? ஆமா ராஜா. பட்டிக்கு நெல்வாங்க சென்ற இடத்தில் ஆமாங்க. கடிக்கு சமண கற்பனத்தேவரும் மண்டை உனப்புங்க. படைக்கு பஞ்சத பாண்டியத்தேவரும் இறந்து போனாருங்க. வேலைக்கு சமண வேளாண்டி வீரர் செத்து போனாருங்க. பற்ற நெல் கொள்ளை முகராஜா. காரணம் தானாபதி பிள்ளைங்க. என்ன சொல்றீங்க? ஆமா ராஜா. என்ன சொல்றீங்க? நாங்க தான் தெரிவிக்கிறோம். என்ன தெரிவித்தேன்? போய் வெட்டிக்கு நெல்லிக்கண்கள் ம். கடனாகி கண்கள் கொடுத்தால் பாருங்கள் கொடுக்காவிட்டால் மீறினால் அப்பொருளை சாமர்த்தியமா கொண்டு வாருங்கள் ஆஹா. அல்லது வென்று வாருங்கள் என்று இருதரப்பாக தெரிவித்ததாக அப்படின்னு மந்திரியாத மகாராஜ் எங்களும் தெரிவித்தார். முத்தப்பனாக்கிறே. என்னய்யா என்ன செஞ்சு வந்திருக்கீங்க? இந்த நாட்டு மக்கள் என்ன பேசுவார்கள் ஏசுவார்கள்? வீரபாண்டிய கட்டப்பொம்மு அவர்கள் தம்பி ஊமத்துறை கொள்ளைக்காரன் கொலைகாரன் நாட்டு மக்கள் ஏசுவார்கள் பேசுவார்கள் ஐயா. இப்படி எல்லாம் செய்யலாமா? என்னமா நினைத்தேன். இதுக்கு காரணம் தாங்கள் தான் தெரிவித்தீர்களாம். போய் வெட்டிக்கு நெல்லிக்கண்கள் கடனாகி கண்கள் கொடுத்தால் பாருங்கள் கொடுக்காவிட்டால் மீறினால் அப்பொருளை சாமர்த்தியமா கொண்டு வாருங்கள் அல்லது வென்று வாருங்கள் என்று உண்மை அப்படின்னு மந்திரியாத மகாராஜ் மந்திரியார் நடந்த ராமநாத சண்டையில் மந்திரி அவர்களை விட்டு வந்த காரணத்தை மனதில் எண்ணிக்கொண்டு தாங்களிடம் ஏவி விட்டு வேடிக்கை பார்த்திருக்கின்றார்கள். அவர் வார்த்தை கேட்டு இப்படி எல்லாம் நிலையில் மாறிவிட்டார்கள். அப்படித்தானே எங்க மன்னிக்க மகாராஜா. தாங்கள்? அப்படியா? எனது அண்ணனோட ஒரு வார்த்தை என்ன தெரிவித்தார்? சொல்லியா? அவர் இதே மாதிரி வீரன் கோபத்தோடு பேசினார் மகாராஜா. எப்படி? அவரும் ஆவேசமும் வீரத்தோடும் பேசி உங்களை அரவணைத்தாங்க மகாராஜா. ஓஹோ, அப்படியா? அப்படியானால் தாங்கள் இருவரும் அரண்மனைக்கு சென்று வாருங்கள். அவருக்கு தெரியுமில்லையா? அவர் சொல்லல. நீ செப் போரும். அப்படியானால் தாங்கள் அரண்மனைக்கு சென்று வாருங்கள். என் அண்ணாவை சந்தித்து ஆறுதல் படுத்து விட்டு வருகின்றேன். அப்படியே வாருங்கள். நாங்க காலமெல்லாம் காத்திருந்தோம் கந்தன் என்ற வடிவிலே கட்ட பொம்மு என்ற மன்னரை போல் உலகிலே காணல. காலமெல்லாம் நாங்கள் காலமெல்லாம் காத்திருந்தோம் கட்ட பொம்மன் வடிவிலே கட்ட பொம்மு என்ற மன்னரை போல் உலகினிலே பொம்மு என்ற மன்னரை போல் காணவில்லை உலகிலே கம்பளத்தார் குலத்தினிலே பிறந்து வந்த தங்கமா தங்கமே கட்ட பொம்மன் சிங்கமே கம்பளத்தார் குலத்தினிலே பிறந்து வந்த தங்கமா கம்பம் என்ற நடைமுறையை அறவொழித்த சிங்கம்மா. நாங்க காலமெல்லாம் காத்திருந்தோம் கந்தன் என்ற வடிவிலே கட்ட பொம்மன் என்ற மன்னரை போல் உலகினிலே காணல.
இருக்கின்றார். தேசமாக நீடிப்பதில் தெய்வமாக இருக்கின்றார். அங்கே தென்பாஞ்சை நாட்டினிலே சிலை வடிவாய் இருக்கின்றார். எங்கள் தென்பாண்டி நாட்டினிலே சிலை வடிவார் இருக்கின்றார். தென்னகத்து மக்களிடம் சிந்தனையில் இருக்கின்றார். தென்னகத்து மக்களில் சிந்தைதனில் இருக்கின்றார். தென்னகத்து மக்களிடம் சிந்தனையில் இருக்கின்றார். அவர் சிம்மக்குரல் திலகமாம் நடிகர் சிவாஜியிடம் இருக்கின்றார். நாங்க காலமெல்லாம் காத்திருந்தோம் கந்தென்ற வடிவிலே. கட்ட பொம்மன் என்ற மன்னரை போல் உலகினிலே காணல. ஆங்கிலேயர் வெள்ளையனை அரவொழிக்க பிறந்தவர். ஆங்கிலேய வெள்ளையனை அறவொழிக்க பிறந்தவர். அங்கே அருமுக அம்மையார் அருந்தவத்தால் உதித்தவர். அருமுக அம்மையர் அருந்தவத்தால் உதித்தவர். அண்ணல் கட்ட பொம்மு என்ற மன்னராக திகழ்ந்தவர். அண்ணல் கட்ட பொம்மன் என்று வீரராக திகழ்ந்தவர். அண்ணல் கட்ட பொம்மு என்ற மன்னராக திகழ்ந்தவர். எங்கள் அருமுக கடவுளையே அனுதினமும் துதிப்பவர். நாங்கள் காலமெல்லாம் காத்திருந்தோம் கந்தன் அந்த வடிவிலே. கட்ட பொம்மன் என்ற மன்னரை போல் உலகினிலே காணல. காஞ்சை நகர் சீமையிலே சொதியந்தி வருகிறது. பாஞ்சை நகர் சீமையிலே சோதி ஏந்தி வருகிறது. அங்கே பாங்குடனே கோடி மக்கள் கூட்டமாக கூடுது. பாங்குடனே கோடி மக்கள் கூட்டமாக கூடுது. பக்தியோடும் சக்தியோடும் சொதியந்தி வருகிறது. பக்தியோடு சக்தியோடு சொதியந்தி வருகிறது. எங்கள் பெருமாள் சாமி கள்ளிக்குளம் பெருமாள் சாமி கவி என்றும் எந்த நாள் முழங்குது. நாங்கள் காலமெல்லாம் காத்திருந்தோம் கந்தன் என்ற வடிவிலே. கட்ட பொம்மன் என்ற மன்னரை போல் உலகினிலே காணல. காலமெல்லாம் காத்திருந்தோம் கந்தன் என்ற வடிவிலே. கட்ட பொம்மன் என்ற மன்னரை போல் உலகிலே காணல. அப்படியா தம்பி அப்ப வருவானே வருவானே
மங்களம் உண்டாகட்டுமே மங்களம் உண்டாகட்டும். என்னை அழைத்த காரணம் அண்ணா அண்ணா தம்பி உமத்திரமையா மங்களம் உண்டாகட்டுமே மங்களம் உண்டாகட்டும். நான் நமது எல்லைப்புறத்தில் இருக்கும்போதே எதிக நமட்டம் இருக்கிறதா என்பதை எச்சரிக்கையோடு இருக்கும் தருணத்தில் தாங்கள் என்னை அழைத்து வர சொன்னதாக நமது கம்பளவர்கள் சொல்ல தெரிந்து ஓடி வந்தேன். உன்னை எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? நமது மந்திர மகன் காலிலாக்காக பாளையங்கோட்டை கருத்துக்கோட்டை நெல்மச் சென்றவர்கள் அட்டுத்தனமாக வேங்கி சமண வெள்ளாண்டி குடும்பம் கல்வி சமண கல்பத்தவர் படைக்காஞ்சாத பாண்டியத்தவர் 3 பேர் கொலையை 136 பேட்டை நெல்லையும் கொலையை தந்து விட்டார்கள். இது காரணம் யாரும் அட்டா உன்னை தெரிவிக்கிறார்கள். தம்பி அண்ணா தம்பி நான் என்ன குற்றம் செய்தேன்? அண்ணா வட்டிக்காவது பணத்துக்காவது வாங்கி வாருங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் எப்படியாவது தாங்களும் சாமர்த்தியம் இருக்கின்றது, எப்படியாவது வென்று வாருங்கள் என்று நான் தெரிவித்தேன். சரி அண்ணா இதுவரை தாங்களை அறியாமல் ஏதோ ஒரு காரியம் நான் செய்திருக்கின்றேனா? இது காரணம் அப்படி செய்து வர எனது மனம் சம்மதிக்குமா என்பது தாங்களும் அறிந்த விஷயம் தானே அண்ணா. தம்பி உமத்திர பாண்டியா அண்ணா என்னை அறியாமல் எந்த காரியம் செய்ய மாட்டான். தம்பி உமத்திர பாண்டியா எனக்கு நன்றாக தெரியும். உண்மைதான் அண்ணா. சிறுசெடுக்க வாழான்னு பெரியோர் சொல்வார்கள். அண்ணா. நான் இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியம் செய்ய மாட்டான் இந்த தம்பி நன்றாக தெரியும். இருந்தாலும் இது காரணம் அண்ணா நடந்த ராமநாதர் சண்டையில் மந்திரர்களை விட்டு வந்த காரணத்தை மனதில் எண்ணிக்கொண்டு நமது கம்பளத்தார்கள் மீது பழி சுமத்தி விட்டார்கள். அப்படியா? அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படியான மந்திர அழைத்து தர்க்க விசாரிக்க வேண்டும். அப்படியா கட்டும் அண்ணா. இருந்தாலும் எங்கள் குலதெய்வ கரிய